என் பேர் சிவகாமி. நான் திருப்போரூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். மாயாஜாலம் அப்படின்றது என்னன்னா, சாதாரணமாக கேட்கும்போது ஏதோ ஒரு மாய மந்திரம் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். பட் மாயாஜாலம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையை திறம்பட எப்படி நம்ம நடத்தணும், எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இதை நான் பார்க்குறேன். பார்த்தசாரதி மதுரை. 30 நாள் பயிற்சி காலை மாலை அப்படின்னா எதிர்ப்பு குரல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. காலையில் கூட சேர்ந்துடலாம், மாலையில் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு இருந்துச்சு. பயிற்சி கண்டிப்பாக மாற்றி கொடுக்கும். நான் நிறைய இடங்களுக்கு பயிற்சி போயிருந்தாலும் இந்த இடத்து பயிற்சி எப்படி சிறப்பாக உணர்றேன்னா, யாரும் தொடர்ச்சியாக சொல்லித்தரதில்ல. அது அவங்களுடைய ஒரு சிஸ்டமாக வச்சுருந்தாங்க. 3 நாள் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள தொடர்பு கொள்ள முடியாது. இந்த இதில் எப்போயும் நம்ம தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா காலையில் நடத்துகிறாங்க, சாயந்தரம் கேள்வி பதில் அப்படிங்கும் நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு முன்னேற்றத்திற்குரிய பயிற்சியாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா இடங்களும் போய் இதில் ஒரு திருப்தி இருக்குது. இந்த மாயாஜாலத்தை சொல்லி கொடுத்த எனக்கு அறிமுகப்படுத்தினதும் பன்னீர்செல்வம் ஐயா தான். இந்த கிளாஸை நடத்துனதும் பன்னீர்செல்வம் ஐயா தான். ஸோ அவருக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் நியூ இயர் நல்லா போயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த 2026 உங்கள் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் ஒரு நியூ இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்கோம். நீங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். சீக்ரெட் அப்படின்ற ஒரு புக்கு, சீக்ரெட் அப்படின்ற மூவி. கேள்விப்படாதவங்க இப்போவே போய் சீக்ரெட் அப்படின்ற அந்த மூவியை வந்து போய் பார்க்கலாம். சீக்ரெட் புக்கு பார்க்கலன்னா அதுக்கான தமிழாக்கம் மாயாஜாலம். இதுதான் அந்த புத்தகம். இந்த சீக்ரெட் புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ரொம்ப லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய நிறைய ரகசியங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புக்கு. நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மக்களை பார்க்கும் பொழுது பார்த்து தெரிஞ்சுக்கிறது, பட்டு தெரிஞ்சுக்கிறது, கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அனுபவித்து தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு அனுபவங்களில் நிறைய வகை வந்து இருக்குது. நான் பட்டு அனுபவித்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கொடுக்குற வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். சம்டைம் வந்து நம்ம வாழ்க்கையை கூட அதுக்கு நம்ம கொடுக்குறதா இருக்கும். ஆனால் இல்லை, அந்த அனுபவம் பல வருட வாழ்க்கைக்கான அனுபவத்தை ரொம்ப சீக்கிரமாக நான் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் புக்ஸை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புக்ஸை படிக்கும்பொழுது, ஒரு ஆத்தருடைய ஒரு புக்கை படிக்கும் பொழுது அவர் வந்து ஒரு 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு புக் எழுதுறாருன்னா, அந்த 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு புத்தக வடிவில் அப்படியே நம்மக்கிட்ட கடத்துறாரு. அந்த புக்கை படிக்கும்போது ஒரு புரிதல் இருக்கும். அதை ஒரு மூவி போல் பார்க்கும் பொழுது ஒரு புரிதல் இருக்கும். அந்த புக்கில் இருக்கக்கூடியது போல் ஒரு 30 நாள் வாழ்ந்து பார்க்கும்போது புரிதலுடைய தளம் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 2026 இந்த ஜனவரி மந்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மாயாஜாலம் அப்படின்ற இந்த புக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 30 நாள் வாழ்வியலையே மாற்றி போடக்கூடிய ஒரு வகுப்பு வந்து எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் மாணவர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வகுப்பை வந்து நடத்துகிறவங்க தியான் மந்திர், அந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த வகுப்பை வந்து கொண்டுட்டு போய் சேர்க்குறாங்க. இந்த மாயாஜாலத்தை ஒரு 30 நாள் உங்களுக்கு அதிகாலை 5 மணிக்கு உங்களுடைய டே வந்து ஸ்டார்ட் ஆகும். யூ ஜஸ்ட் இமேஜின், என்றைக்குமே வந்து மற்றவங்களோட எண்ணத்தில் தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு கோட் வந்து இருக்குது. இந்த உலகம் முழுவதும் எண்ணங்களால் உருவாக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தான் டிசைட் பண்ணணும். மற்றவங்க எண்ணத்தினால நம்ம என்றைக்குமே வந்து வாழக்கூடாது. அப்போ காலையில் 5 மணிக்கு எழுந்திருச்சு நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்து நம்மளுடைய டேவை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த 2026 நாம் எதிர்பார்க்குற இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறத காட்டிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் நமக்கு வந்து வரும். ஸோ 5 மணிக்கு எழுந்திருக்கிறது கஷ்டம், படிக்கிறது கஷ்டம் அப்படின்னா 5 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காருங்க, கூகுள் மீட் ஆன் பண்ணி உட்காருங்க. 5 to 6 ஒரு 30 நாள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வகுப்பு வந்து என்னென்ன போகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து நம்ம அந்த வகுப்பை வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கான எசன்ஸ் அந்த டே ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்றத சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த டே ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஈவினிங் அதுக்கான ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களுடைய டவுட்டும் வந்து என்னென்னா கேட்டுக்கலாம். வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த ஒரு வகுப்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் வந்து கேட்டுக்கிறேன். எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் வந்து தள்ளி போகுது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், அந்த
அந்த ஒரு நிகழ்வுக்கு இல்லை அந்த ஒரு விஷயத்துக்கு நாம் உடல் அளவிலும் மனதளவிலும் தகுதிப்படுத்திக்கல, கெப்பாசிட்டி நமக்கு வந்து வரல அப்படின்றது தான் வந்து அதுக்கான அர்த்தம். அப்போ நம்மளுடைய உடலையும் மனதையும் தகுதிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சிறந்த வகுப்பாக இந்த வகுப்பு வந்து அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து இந்த வகுப்புக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை அப்படின்றது இந்த 30 நாளுக்கு சேர்த்து 1500 இருக்கும். பட் நீங்கள் எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட் அல்லது எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் மூலியமாக யூடியூப்பில் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கூட நீங்கள் இதில் அப்படியே 50% ஆஃபர் வந்து என்னென்ன இருக்கும். இது 1 மந்த்துக்கு உங்களை 5 மணிக்கு எழுந்து உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுற இந்த ஒரு வகுப்பு 1 மந்த்துக்கு 750 ரூபீஸ் டொனேஷன் பே பண்ணி நீங்கள் வந்து படிக்கிறதா இருக்கும். ஒன்று இல்லை சார் என்னால் அது பண்ண முடியாது அப்படின்ற கேண்டிடேட் ப்ளஸ் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் எஸ்ஆர் இன்ஜினியரிங்கில் இனிமே ஜாயின் பண்ணுறவங்க, இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வகுப்பு வந்து இலவசமாகவே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது பற்றி ஒரு அறிமுக வகுப்பு இன்றைக்கி ஈவினிங் வந்து என்னென்ன இருக்கும், அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் வந்து என்னென்னா நாளையிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும், 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 30 நாள் இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சார் பேசின வீடியோவை. ஸோ அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த 2026 வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னா இந்த ஜனவரி மந்த்தை நம்ம வெற்றிகரமாக வந்து முடிக்கணும். முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம முதல்லையே வந்து வாழ்க்கையை ரொம்ப நேர்த்தியாக வந்து என்னென்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜனவரி மந்த்தை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இயரை கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம். நாம் நினைக்கிறது தான் 100% நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த மாயாஜாலம் 6.0 இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி. நம்ம இதுக்கான இன்ட்ரொடக்ஷன் இதுவை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். முழுமையாக வந்து பாருங்கள், ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்கும், முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்புக்கான ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் இன்றைக்கி ஈவினிங் வந்து இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நான் இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கேன். ஒரு 9 ஆண்டுகள் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி விட்டு அடுத்த 7 ஆண்டுகள் 3 நேர சமூக பணியில் இருக்கிறேன். கல்லூரியில் இருக்கும்போது சமூக பணி செய்தேன், இப்போ 3 நேரமாக சமூக பணி. ஸோ என்னுடைய ப்ரொஃபஷனாக நான் தியானம் யோகாவை எடுத்துருக்கிறேன். என்னுடைய பேஷனாக இருக்கிறதுனால நான் ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிறேன். ப்ரொஃபஷனாக மாற்றுறதுன்றது ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் அதை அப்படி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். என்னுடைய மனைவி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னுடைய பாப்பா இப்போ 9th படிச்சுட்டு இருக்காங்க. என் அப்பா அம்மாலாம் வில்லேஜில் இருக்காங்க. ஸோ இப்போ நான் வீட்டில் தான் பேசிட்டு இருக்கேன். இங்கே தான் உங்களுக்கு வகுப்பு எடுக்கணும்னா எடுப்பேன். ஸோ 20 ஆண்டுகள் 19வது வருஷமா நான் இப்போ இந்த யோகா தியானத்தோட பயிற்றுனராக இருக்கிறேன். அவ்வளோ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேரோட விஷயங்களை கற்றுக்கிட்டு அதில் நான் என்னுடைய சொந்த ஆராய்ச்சியை போட்டு அதில் எது பெஸ்ட்டாக இருக்குமோ, எது சுலபமாக இருக்குமோ, பெஸ்ட் அப்படின்றதே சுலபம். முக்கியமாக அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எது நம்ம பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறோமோ அது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கணும். நம்ம எங்கேயாவது கடினமாக ஃபீல் பண்ணுறோம், இது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த வேலை, இந்த தொழில் அல்லது இந்த ஃபேமிலி அப்படின்னா, நாம் வந்து அது நமக்கு எது பெஸ்ட்டோ அதில் நம்ம ஃபீல் இல்லை, வேற எங்கேயும் மாறி லைனில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். அப்போ நின்று கவனிச்ச நமக்கு சரியான ரூட் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். நம்ம எப்போ சரியான ரூட்டில் போகிறோமோ அப்போ அந்த ரூட் சுலபமாக இருக்கும். நம்ம தப்பான ரூட்டில் போகும்போது ரூட் கடினமாக இருக்கும். ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீ கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப அப்பட்டமான பொய். கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னேறலாம் முடியாது. ஸோ அப்போ சுலபமான பாதையை தேர்ந்தெடுப்பது, நமக்கு சூட் ஆகிற பாதையை தேர்ந்தெடுப்பது, நான் இருந்தால் அதை பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு எது எனக்கு தெரியுதோ அதில் நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குதே அதுதான் அறிவு சார்ந்த விஷயம். ஸோ அதுதான் அந்த வகையில் தான் எனக்கு தோன்ற விஷயங்கள் மனதுக்குள்ள ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு அது என்னுடைய வாழ்க்கையை மாறிச்சு, அதுவாகவே மாறிச்சு. ஸோ அதுதான் ஒரு சீக்ரெட், அதான் மாயாஜாலம். ஸோ அது எப்படி இருந்துச்சு இப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்டால், என்னுடைய ஏக்கமே அதுவாக இருந்தது. ஒரு நேரத்தில் 7-8 வருஷமா காலையில் ஒர்க் பண்ணும்போது எனக்குள்ள இருந்த விஷயங்கள் நான் பார்த்தேன், இங்கே வந்து சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னு பார்த்தா எனக்குள்ள 7-8 வருஷமா அந்த விஷயம் ஓடி இருந்திருக்குது. அப்போ அழுத்தம் அதிகமாக கொடுத்துருந்தா எப்போ அப்படி மாறிட்டு இருக்கலாம், அழுத்தம் கம்மியாக ஏதோ போகிற போக்கில் யோசிச்சிருந்தனால அது கொஞ்சம் லேட்டாக மாறிச்சு. 36 வயசுல என்னால் அந்த அறிவை பெற முடிஞ்சது. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஸோ அந்த வகையில் நான் அதை தேர்ந்தெடுத்துருக்கிறேன். இது எனக்கு சூட் ஆகுது, எல்லாருக்கும் சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு சூட் ஆகுது எல்லாருக்குமே சூட் ஆகும். இயற்கையோட டிசைன் பொறுத்தவரை பன்னீர்செல்வம், சரவணன், முத்தமிழ்
இவங்கெல்லாம் வெவ்வேறு மாதிரி முகங்கள்ல வெவ்வேறு ஊர்களில் வசிச்சுட்டு இருப்பாங்க. நான் பிரபஞ்சத்தை பொறுத்தளவுல இது ஒட்டுமொத்தமான ஒரு கலெக்டிவ் ஆட்டம்ஸ். ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் சேர்ந்து இங்க ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. அப்படித்தான் தவிர இது மனிதர்கள் இவனுக்கு 6 அறிவுங்கிற விஷயம் இயற்கைகள்லாம் தெரியாது. அப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு உலகத்துல எல்லா கடல் உப்புமே ஒரு கடல் தனியுமே உப்பு கரிக்கும். எல்லா உலகத்துல எல்லா பட்டாம்பூச்சியுமே ஒரு மாதிரி தான் பறக்கும். உலகத்துல எல்லா பாம்புமே நல்ல பாம்புனா கடிச்சா விஷம் ஏறும். அது போன்று உலகத்துல எல்லாத்துக்குமே சமமான சக்தியும் அறிவும் ஆற்றலும் சமமாக அப்படின்றது ரொம்ப முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தா அப்ப இப்படி இருக்கிறானே அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேள்வி எழும். அதெல்லாம் கேள்விலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நிச்சயமா எங்க நீங்க புரிந்துக்க வேண்டியது லைஃப் வந்து பயங்கர ஈஸி ஒண்ணு. 2வது நாம் நினைச்சதுதான் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்குது. 3வது நாம் நினைச்சது மட்டும்தான் நடக்கவும் போகுது. இதுவும் கூட நிறைய இந்த 3 விஷயத்துக்குள்ள நிறைய கேள்வி வரும். எக்கச்சக்கமான கேள்விகள் வரும். இதுக்கெல்லாம் விடை இருக்குல்ல. இதுக்கு விடை ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கெல்லாம் 100% எனக்கு என்னால உங்களுக்கு விடை கொடுக்க முடியும். நான் கொடுக்கறதில்ல. உங்களுக்கான ஏக்கம் தான் எங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்குது. நிச்சயமா உங்களுக்கான எல்லா விடையும் கிடைச்சிடும். அது ஞாபகம் வச்சுங்க. வாழ்க்கை சுலபமானது. நான் நினைத்தது தான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் நினைத்தது மட்டுமே நடக்குது. எதிர்காலத்துல நான் நினைச்சது மட்டும் நடக்கும். நடக்காது நான் நினைக்காது என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அப்படின்றது தான் 100% நிதர்சனமான உண்மை. ஆனா நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, எவ்வளவு எக்ஸாம்ஸ், லைஃப்ல எத்தனையோ மேடு பள்ளங்கள், எவ்வளவோ பிரச்சனை சமாளிச்சு நான் நினைச்சது எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள எழும். நான் அதுக்கான பதிலை உங்களுக்கு ஒரு நாள் கொடுப்பேன். ஒரு வகுப்பு நீங்க மாயாஜாலம் வகுப்பு வந்தா ஒரு நாள் கிடைக்கும். எஸ். அப்ப நீங்க சொல்றது என்ன தெரியுமா? எஸ். நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நான் தான் நினைச்சிருக்கிறேன்னு புரியும். சயின்டிபிக்கா ஒரு நாள் அந்த கதவு திறக்கும்போது உங்களுக்கு புரியும் இல்லையா? எஸ். நான் நினைச்சதான் நான் நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா கோழையா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், பிச்சைக்காரா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், அழகா இருந்தாலும், அசிங்கமா இருந்தாலும், யாரும் டிபெண்ட் பண்ணி இருந்தாலும், இல்லை யாரையோ பல பேர் டிபெண்ட் பண்றவங்க நான் வாழ வைத்துக் கொண்டிருந்தாலும், நான் எங்க இருந்தாலும் நான் நினைத்த இடத்துல தான் நான் நின்றுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் ஒன்று கிடைக்கும் ஒரு நாள். அப்படி கிடைக்கும் என்ன நடக்கும்? அப்போ இதுக்கு மேல கூட என்ன பண்ண போடலாம்? நான் நினைச்ச எல்லாத்தையும் நான் உருவாக்கி கொள்ள முடியும்னு அப்ப புரியும். அந்த இடம் புரியுது. அந்த இடம் இருக்குல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் புரிஞ்சுது. அந்த விஷயம் லைஃப் ரொம்ப ஈஸின்னு புரியுற அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த புள்ளியை நோக்கி உங்களை நகர்த்துகிற நல்ல ஞாபகம் வச்சுங்க. அது ஒரு புள்ளி தான். அது பெரிய வழியோ இல்ல பெரிய ஒரு பிரம்மாண்டமான குகையோ இல்ல பிரம்மாண்டமான பிரபஞ்சமெல்லாம் இல்லை. அது ஒரு சின்ன புள்ளி. இந்த புள்ளியை நோக்கி நகர்த்துகிற வேலையை தான் மாயாஜாலம் செய்யுது. அந்த புள்ளியில நீங்க நின்று விட்டீர்களே ஆனால் அங்கிருந்து நீங்க எவ்வளோ பெருசா வேணாலும், எவ்வளவு அபேண்டன்டா வேணாலும் அந்த பாதையை உருவாக்கி கொள்ள முடியும். அதுக்கான சில ஃபார்முலாக்களையும் மாயாஜாலம் உங்களுக்கு கொடுக்கும். உலகத்துல மிகப்பெரிய வெற்றியாளர்கள்னு ஒரு 10-20 பேர் லிஸ்ட் எடுக்கலாம். உலகத்திலே இது வரைக்கும் வெற்றி பெற்றவங்களே. அலெக்சாண்டர் மாதிரி எடுத்துறாதீங்க. அலெக்சாண்டர்லாம் 100% தோல்வி அடைஞ்சவங்க. அதனால அவங்களாம் இல்லை. வெற்றியாளர்கள் நீங்க உங்களுடைய கான்செப்ட்ல யார் தெரியுறாங்களோ, எக்கனாமிக்கலா ஆரோக்கியமா, பொருளாதார ரீதியா, குடும்ப ரீதியா, தொழில் ரீதியா எவ்வளவு பெரிய மக்கள் இங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஒரு 20 பேர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த 20 பேரும் எப்படி அவங்க ஜேர்னியை பிளான் பண்ணாங்க, எப்படி வந்து சேர்ந்தாங்க, நீங்க நிச்சயமே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் ஒற்றுமையான 2-3 விஷயம் அப்படி இருக்கும். அதுதான் வாழ்க்கையில இங்க வந்து நிக்கிறதுக்கு காரணமா இருக்கும். அந்த 2-3 ஃபார்முலா தான் மாயாஜாலம். மொத்த பேருக்கும் ஒற்றுமை இருக்கும். 1-2 பேருக்கு இல்லாம இருக்கும். இவங்க தான் கொஞ்சம் அப்படிலாம் கிடையாது. 20 பேருக்கும் 100 பேர் எடுத்தா கூட 100 பேருக்கு அந்த ஒற்றுமை இருக்கும். அந்த 100 பேருக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை ஒரு பொண்ணு ஆராய்ச்சி பண்ணா அவ பேர் ரோண்டா பைரன் பேரு. அவ எடுத்த படம் தான் சீக்ரெட்டு. அவ எழுதின புத்தகம் தான் சீக்ரெட்டு. அதை இன்னும் கொஞ்சம் கிளியராகவும் இன்னும் கொஞ்சம் சுலபமா மாத்துதான் மாயாஜாலம் புக் எழுதுறா. அது இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஹீரோன்னு புக் எழுதுறா. அது இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி 4 புத்தகம் எழுதிருக்காங்க. ஒரு புக் மறந்துட்டேன். அப்போ இந்த 4 விஷயம் அவன் ஆராய்ச்சி பண்ணது மூலமாக கிடைச்ச 100% டாக்குமெண்ட்ரி. 100% கொஞ்சம் கூட இறக்கமும் ஏற்றமும் இருக்காது. ஸோ அந்த சீக்ரெட்ஸை, இந்த ரகசியங்களை ஓப்பனா புத்தகத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க, படத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. அது டெப்தா பார்த்தோன்னாக்கா அது நம்ம சாதாரணமா பார்த்தா அது நடக்காது. இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கணும். அதனால நம்ம என்ன பண்றோம், தியானத்தோட சேர்க்கணும். நம்முடைய உள் மனதில், அதாவது நடு மனதில இருந்து அதை நம்ம ஆலோசித்து அதை வாழ்க்கையை மாற்றிக்க போறோம். எனவே நம்ம நினைச்சுதான் நடக்குது நம்ம புரிஞ்சிடும். நினைச்சுதான் நடக்கும்னு புரிஞ்சு போயிடும். அப்ப எங்க நினைச்சா இப்படி நடக்கும்னு அங்க இருந்து நம்ம நினைச்சு
வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்கிற என்னவாக வேண்டுமானாலும் நம்மை மாற்றிக்கொள்கிற திறன், மாற்றிக்கொள்கிற அறிவு, மாற்றிக்கொள்கிற தெளிவு இருக்கிறது. இங்கேயே இருக்கிறது. இங்கேயே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனா இருக்கலாம், கோபர்னிக்கஸா இருக்கலாம், பில் கிளின்டனா இருக்கலாம், இல்லை இப்ப இருக்கக்கூடிய உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரனா இருக்கலாம். யாராக இருந்தாலும், அவங்களுக்கு ஜீசஸா இருக்கலாம், புத்தரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாருக்கும் உள்ளே என்ன வைத்து அனுப்பப்பட்டதோ அதேதான் உங்களுக்கும் எனக்கும் வைத்து அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த பூமிக்கு. அவர் அதை எடுத்து பயன்படுத்தி கொண்டார்கள். நாம் அதை எடுக்க தெரியாம வேற பக்கம் டிராவல் பண்றோம். அந்த பக்கம் உங்களை திருப்பி அதை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி நீங்கள் அவர்கள் போல அல்ல, நீங்கள் உங்களைப் போல முழுமையாக பிரதிபலித்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது அந்த மாயாஜாலம். அதனால இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சுலபம். சுலபமான வாழ்க்கை தான் நமக்கு தேவை. சுலபமா வாழும்போது தான் நம்ம அறிவாளியே வாழ்ற அர்த்தம். வாழ்க்கை கஷ்டமா இருந்தா நமக்கு கொஞ்சம் அறிவு இல்லைன்னு அர்த்தம். நம்ம கொஞ்சம் அறிவு இல்லைன்னு சொல்றத விட அறிவு எடுத்து பயன்படுத்தலன்னு அர்த்தம். அப்ப அறிவு எடுத்து பயன்படுத்தி எப்படி, அறிவு எங்க இருக்குது, எப்படி எடுக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, என்ன ரூட் இருக்கு, என்ன ஃபார்முலா இருக்கு, எல்லாருக்குள்ள இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பதில் கிடைக்கும். அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அழகான விடை கிடைக்கும். அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது யூ வில் பிகம் ஏ வண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி இன் த வேர்ல்டு. யாருக்கு? உங்களுக்கு. இதுதான் எசன்ஸ் ஆஃப் லைஃப். இதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வாழ்க்கையில் நிறைய வகுப்புகள் போயிட்டு இருப்பீங்க, நிறைய படிச்சுட்டு இருப்பீங்க, நிறைய உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பாதையில உருவாக்கி வச்சிருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்குமானால் அந்த விஷயம் தான் மாயாஜாலம். அதனால இதை கொஞ்சம் கவனிங்க, செய்து பாருங்க. செய்து பார்த்து ஒரு சக்ஸஸ் ஒன்று கிடைக்கும். அந்த சக்ஸஸை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போதான் நீங்க எஸ் சொல்லுங்க. எஸ், வாழ்க்கை ரொம்ப ஈஸிங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வர்றதுக்காக தான் எல்லாரையும், உங்களெல்லாம் இல்லை, என்னை சுற்றி எல்லா மாணவர்களையும் வாழ்க்கை சுலபம்னு சொல்லி கொடுத்தணும்னு நான் ரொம்ப மெனக்கட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக எனக்கு கிடைச்சதான் இந்த மாயாஜாலம் சொல்ற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ரொம்ப சுலபமா இருக்கு, எல்லாருக்கும் அப்ளை ஆகுது. பல பேர் இதன் மூலம் ரிசல்ட் எடுத்துக்கிறாங்க. பல பேர் வந்தவங்க 10 பேர்னு கூட சொல்லலாம். கவனிச்சவங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க, நம்பினவங்க எல்லாரும் ரிசல்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த வாய்ப்பை சரவணன் கொடுத்துருக்காரு. சரவணனுக்கு அந்த விஷயம் கிடைச்சது. நான் நினைச்ச மாதிரி அவர் நினைக்கிறாரு, என் பிள்ளைங்களை அது கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. ஸோ அதை நான் அதை ரொம்ப அக்செப்ட் பண்றேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன போல சரவணன் யோசிக்கிறது. அதனால இதுதான் இந்த அளவில் நான் இந்த அறிமுகத்தை நான் சொல்றேன். வேற ஏதாவது கேள்வி இருந்தால் சாதாரணமான கேள்வி கேட்கலாம். உள்ள டெப்தா போய் கேட்டீங்கன்னா இப்ப தேவையில்ல, இந்த மாயாஜாலம் கிளாஸ்ல நம்ம சொல்லிக்கலாம். மேலோட்டமா ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. இதுவரை என்னுடைய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி சரவணன். எல்லோருக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். இது 40 பேருக்கு மேலே எங்க இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த மாயாஜாலம் வகுப்புக்கு நம்ம வந்து ஃபீஸுன்னு சொல்லக்கூடாது, இதை வந்து நன்கொடை, டொனேஷன் சொல்லணும். டொனேஷன் உள்ளதுலேயே கம்மியாக தான் வந்து வச்சுருக்காங்க. இதை ஏன் நன்கொடைன்னு சொல்லணும் அப்படின்னா, அதை நான் வலியுறுத்துகிறேன். காஞ்சி அன்னச்சத்திரம் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலயமா தினந்தோறும் நூற்றுக்கணக்கான ஏழைகளுக்கு பசியை வந்து என்னென்னா இல்லாமல் பண்ணிவிட்டு, அது மிகப்பெரிய ஒரு மகத்தான சேவை. அது வந்து சார் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்னார் இல்லையா, காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்த அவர் முழு நேரமும் வந்து சொசைட்டிக்காக அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அதில் பல வேலைகள் இருக்குது. அதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி முடியாதவங்களுக்கு பசியை நீக்கிறது, இதுக்கப்புறம் பசியே உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னா தினமும் வந்து 500 நபர்களுக்கு எந்த ஒரு விசாரணையும் இல்லாத ஒரு உணவை வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்புன்னு வந்து பார்க்கும்பொழுது இடைநிட்டில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு டியூஷன், இலவச மாலை நேர டியூஷன் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவு மலை பிரதேசங்கள்லாம் கூட வந்து என்னென்னா போய் வந்து எடுக்கிறாங்க. அந்த ஒரு கட்டமைப்பு வந்து என்னென்னா இருக்குது. எந்த வித பிரதிபலனும் பார்க்காம நம்மலாம் வந்து ஏதாவது 40 இலவச கற்றல் மையம், தமிழ்நாடு முழுவதும் 40 இடங்களில் வந்து என்னென்னா இலவச டியூஷன் சென்டர் இருக்குது. நம்மலாம் வந்து இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டோம்னா பெரிய சேவை செய்கிறோன்ற ஒரு நினப்பு வந்து வந்துடும். இது சேவை இல்லை, நம்ம இந்த சொசைட்டிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை. அதை கடமையாக வந்து உணர்ந்து தன்னுடைய வாழ்வை வந்து யார் வந்து அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களால இந்த சொசைட்டியில் இன்னும் பல நல்ல காரியங்கள் வந்து நடக்குதுன்னுவாங்க இல்லையா. நீங்கள் இந்த மாயாஜாலம் வகுப்பு மூலயமா நீங்கள் கொடுக்கறது ஃபீஸ் கிடையாது, நன்கொடை. அதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். அந்த நன்கொடையும் வந்து என்னென்னா மாணவர்களுக்காக வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் வந்து ஆசைப்பட்டுக்கிறேன். 1 மந்த் வந்து கிளாஸஸ் இருக்கும். இந்த 1 மந்த்துமே வந்து உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பல்வேறு ரகசியங்களை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அது எந்த ஒரு வார்த்தை ஜாலத்தாலும்
நம்மளால் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்ல முடியாது. அது எக்ஸ்பீரியன்ஸ், அது உள்ளுக்குள்ளே வந்து தானாக வந்து வரும். இப்போ நான் இதை அனுபவிச்சிருக்கேன், நான் எதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இனிப்பு சுவைன்றது எப்படி எந்த வார்த்தையை வச்சு நான் வந்து சொல்ல முடியும்? அதே போல் தான் இந்த மாயாஜாலம் கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்? இப்போ உங்கள் முன்னாடி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளாக வந்து நான் இருக்கேன், இதை நான் அனுபவிச்சிருக்கேன். இதே போலவும் வந்து நிறைய நண்பர்கள் வந்து என்னென்ன அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் இதை நீங்கள் ஒரு முறை வந்து அனுபவித்து பாருங்கள். இந்த 2026 ஜனவரி முழுவதும் நீங்கள் இதுக்காக நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது இந்த 2026 ஒரு பெரிய மிராக்களை வந்து கொடுக்கும், ஒரு பெரிய ப்ரைஸ் வந்து காத்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன். முத்தமிழக்கா நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். உண்மையிலேயே 2026 ஜனவரி 3 இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுனால இந்த முதல் மாதம் நம்ம இதை முழுமையாக கவனத்தோடு நம்பிக்கையோட கையாண்டோம்னா 2026 இதுக்கு மேல நீங்க வாழ போற 70-80 வருஷத்துக்கும் முத்தாய்ப்பான வருடமா நிச்சயமாக மாறிடும். இதை நான் உறுதியளிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது கவனத்தோட நம்பிக்கையோட இந்த வகுப்பை அட்டன் பண்றது மட்டும்தான். மகிழ்ச்சி. நன்றி ஐயா. யாருக்காவது டவுட் சந்தேகம் இருந்தால், சின்ன சின்ன சந்தேகமாக இருந்தால் இப்போவே அன்மியூட் பண்ணி பேசிக்கலாம், கேட்கலாம். உங்களை டைம் வந்து போயிட்டு இருக்கு, கேட்கலாம், அன்மியூட் பண்ணி பேசலாம். ஒரு நிமிஷம். ம். வகுப்பு பத்தின ஒரு சின்ன தகவல் மட்டும். வகுப்பு வந்து 30 நாள் நமக்கு நடக்கும். ஜனவரி 3ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து 30 நாள். காலையில 1 மணி நேரம், மாலையில 1 மணி நேரம். 1 மணி நேரம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, சரியா அந்த 5 மணிக்கு ஆரம்பிச்சிடும். காலைல 5 to 6. 5ன்றது 5:01 4:59 கிடையாது, 5 அவ்வளவுதான். கரெக்டா 5 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். ஈவினிங்கும் வந்து 8 to 9 கிளாஸ் இருக்கும். கூகுள் மீட்ல தான் கிளாஸ் இருக்கும். காலையில 1 மணி நேரத்துல வந்து முதல் 20 நிமிடங்கள் வந்து நமக்கு தியானம் இருக்கும். தியானம் வந்து நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே செய்யலாம், உங்க வீட்லயே. இந்த வகுப்பே ஃபுல்லா வீட்ல உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான, நீங்க எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ற ஒரு இடத்துல இருந்து அட்டன் பண்ண போறீங்க. அங்க இருந்து இந்த புது வருடத்துல இந்த மாயாஜாலத்துல நீங்க இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா வந்து இந்த 2026 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொடுக்கும் அப்படின்றதுல நாங்க உறுதி அளிக்கிறோம். 30 நாள் முடிஞ்சு இதோட அனுபவத்தை வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லி போடுற கிளாஸஸோட அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலரா வந்துடும். தனிப்பட்ட முறையில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எப்ப வேணாலும் குரூப்ல கேட்கலாம். இந்த 30 நாளும் 30 விதமான பிராக்டிஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும், பயிற்சிகள் கொடுக்கப்படும். முழுக்க உங்க வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ, படிப்பு, குடும்பம், உடல் நலன், மனநலன், ஃபேமிலி எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி இந்த 30 நாள் டாபிக் இருக்கும். 30 ஒரு நாளும் ஒரு பயிற்சி இருக்கும். காலையில உங்களுக்கு ஒரு பயிற்சி சொல்றோம். அந்த பயிற்சி முடிச்ச உடனே ஈவினிங் வந்து நீங்க அந்த எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத ஃபீட்பேக்கா ஷேர் பண்ணணும். காலையில ஐயா பேசுவாரு, ஈவினிங் வந்து நம்ம எல்லாரும் பேசுவோம், ஐயா கேட்பாரு. அந்த பயிற்சி சார்ந்து ஏதாவது கேள்வி இருக்கு அப்படின்னா கூட நம்ம வந்து அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா, ஜாலியா, ரொம்ப ஹாப்பியான இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு தான். எந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ஒரு சப்ஜெக்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் நம்ம வாழ்க்கைக்காக ஒரு 30 நாட்கள் நம்ம ஒரு 2 மணி நேரம் முதலீடு செய்யறது ரொம்ப அவசியமா இருக்கும். எல்லாரும் வாங்க, நிச்சயமா ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி முத்தமிழ். மற்றவங்களாம் நீங்க என்ன வேணும்னா ஷேர் பண்ணலாம், டவுட்ஸ்னா கேட்கலாம், பட் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. வாய்ப்பை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இது மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. உங்களுக்கு இது நாள் வரையும் ஏதாவது டவுட் இருந்திருக்கலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும், இல்லை ஏதாவது ஒரு தகவல் கேட்கணுனாலும் இப்போ கேட்டுக்கோங்க. ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுனாலும் சொல்லலாம். யாராவது ஆரம்பிக்கணுமா? ஆரம்பிச்சாதான் பேசுவீங்களா? யாராவது சொல்லுங்கப்பா. சார் அக்ஷயா சார். சொல்லுங்க அக்ஷயா. கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான், பேசும்போது முடிஞ்ச அளவு கேமரா ஆன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நான் 2026ல எக்ஸாம் எப்படியாவது கிளியர் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனால் நான் இப்போ ஒரு 2-3 மந்த்ஸாகவே
ஏதோ அலைனே ஆகாத மாதிரி லைக் படிக்க உட்காரப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு தடங்கல் அப்படியே இல்லை, படிக்க உட்காரப்போ ஏதோ ஒரு போர் அடிக்குது, இல்லை படிக்க முடியல, இல்லை உட்காந்தா ஏர்லி மார்னிங் எஞ்சா தூக்கம் வருது, இந்த மாதிரி நிறைய இருந்தது. அப்போ நான் திரும்ப திரும்ப நீங்கள் எக்ஸாமுக்கு அஃபர்மேஷன் எழுத சொல்கிற மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒரு தியான கிளாஸோ இல்லை வந்து மெடிடேஷன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அஃபர்மேஷன் எழுதிட்டே இருந்தேன் சார். இது வந்து தானாகவே எனக்கு நீங்கள் இது பண்ண போறீங்கன்னு இது வரைக்கும் இன்ஃபார்மும் பண்ணல. இதுக்கு முன்னாடி மேம் யோகா அந்த இதுவும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணல. ஒன்று ஒன்றா தானாகவே வந்து சேருது சார். இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சரி, இந்த வருஷம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான ஒரு இதாக ஃபீல் பண்ணுறேன் சார். அதனால் உங்களுக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். சூப்பர் அக்ஷயா. மற்றவங்களும் கொஞ்சம் பேசலாம். அக்ஷயா ஆரம்பிச்சாச்சு, மற்றவங்களுக்கு கொஞ்சம் பேசுங்க. என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க, எது கேட்கணுனாலும் கேளுங்க. எதுவும் இல்லையா? கொஞ்சம் பேசுங்கப்பா. வணக்கம் சார். கொஞ்சம் விகாஸ் கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணுப்பா. சாரி சார், நான் வெளியில இருக்கேன் சார். கொஞ்சம் சரி, ஓகே கேமரா. ஓகே சரி, ஓகே ஓகே. வணக்கம் சார், என் பேர் விகாஸ். நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் சார். நான் ஒரு அகஸ்தியா டெஸ்ட் பேட்ச்ல வந்து நான் 10th 10வது மாசம் ஜாயின் பண்ணேன் சார். அப்ப ஜாயின் பண்ணப்ப இருந்த கான்ஃபிடென்ஸும் ஒரு வெறியும் இப்போ வர வர எனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சார். நான் 2021 காலேஜ் முடித்தேன் சார். முடித்த உடனே எப்படியாவது கவர்மெண்ட் வேலையில் போயிடணும், ஏஐ எப்படியாவது நம்ம அடித்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்றியோட படிச்சுக்கிருந்தேன் சார். கூட யாரும் படிக்கலை. என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் அவங்கெல்லாம் வந்து சிங்கப்பூர், மலேசியான்னு போயிட்டாங்க. கூட படிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சதில்லை. சரி, நம்ம வந்துட்டோம் அந்த ஃபீல்டுக்கு, நம்ம எப்படியாவது ஜெயிச்சு முன்னாடி போயிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிருந்தேன். முன்னாடி இருந்த ஆர்வமும் இப்போ இருக்கிற ஆர்வமும் படிப்படியாக ஒரு ஒரு வருஷமும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது சார். இப்போ இந்த வருஷம் ஒரு நம்பிக்கையோட அகஸ்தியா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ அதுவும் இப்போ டிரைவிங் கிளாஸ் போயிட்டு இப்போ ஒரு மாதம் போயிடுச்சு சார். டிரைவிங் கிளாஸ் போய் அந்த லைசன்ஸ் எடுத்து அது ஒரு மாதம் போயிடுச்சு சார். இனிமேல் அது ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி உங்களோட கிளாஸஸ் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நன்றிங்க விகாஸ். நிச்சயமா உங்களுடைய நம்பிக்கைகள் மீண்டும் துளிர்விடும். இது வந்து பனிக்காலம் எப்பவுமே எதிர்காலமா இருக்கும். மீண்டும் அது துளிர் தான் செய்யும். அதனால அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ சார். யாருக்கெல்லாம் இதன் மீது இது எப்படி இருக்குன்னு ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்லை நல்லதா இருக்கும் போல யோசனை இருந்தாலும் உங்களுடைய பதிவுகளை சொல்லுங்க. இல்லை வேற எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சாலும் அதை நம்ம இங்கே ஷேர் பண்ணலாம். யாரும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க, குரூப் மாதிரி விஷயங்கள், யூபிஎஸ்சி மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஜெயிக்கணும்னு ஆசை இருந்தால் நம்ம முதல்ல உடைக்க வேண்டிய முதல் விஷயம் தயக்கம். தயங்கினா தான் உடையும். தயங்கலைன்னா உடைய வேண்டியது வளரும். உடைய வேண்டியது வளர வளர டென்சிட்டி அதிகமாகிடும், உடைக்க முடியாத அளவுக்கு ஆகிடும். அதனால் தயக்கத்தை உடைச்சாதான் வாழ்க்கை. தயக்கம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை கிடையாது. சில பேர் யோசிக்கலாம், இவர்னா ஏதோ சின்ன பையன் மாதிரி ஏதோ பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு, இவரு போய் இப்படி வாழ்க்கையை மாற்ற முடியும். நான் வாழ்க்கையை மாற்ற முடியாது. யார் வாழ்க்கையும் யாரையும் மாற்றுறதுக்கு அதிகாரமே இயற்கையில் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அது ஃபார்முலா மட்டும் தான் நான் கொடுப்பேன். அந்த ஃபார்முலா பயன்படுத்தி நீங்கள் மாற்றிக்கிறதும் மாற்றிக்காம போகிறதும் உங்கள் பிரச்சனை, உங்கள் விஷயம். என்னை பொறுத்தளவு லைஃப் எல்லாருடைய லைஃப்பையும் 100% 850 கோடி லைஃப்பையும் மாற்றக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்கு. என்கிட்ட இல்லை, ஏற்கனவே ஆல்ரெடி பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் இருக்கு. அதை கண்டுபிடிச்சவன் எடுத்து பயன்படுத்திட்டான். இப்போ நான் என்கிட்ட அதை கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் எடுத்து பயன்படுத்தி போறீங்க, அவ்வளோதான். அதுக்கு முதல்ல தயக்கத்தை உடைக்கணும். சரி, ஜெயிச்சணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்.
எவ்வளவோ பார்த்துட்டோம், இது மட்டும் என்ன பண்ண போகுதுன்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சது கதை. எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டோம், இது கடைசியா பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு நினைங்க. இதுதான் நீங்கள் வருகிற மாணவராக இருக்கிற கடைசி வகுப்பா இருக்கும். இந்த வகுப்புக்கு பிறகு இந்த ஃபார்முலா வச்சுட்டு நீங்க எங்க நினைக்கணும் அங்க போய் சேர்ந்துட முடியும். யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசுங்க. அதே போல் விகாஸ் கேட்டதுக்கு மொத்த ஆஸ்பிரண்ட்டுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். நம்ம எப்போவுமே வந்து மோட்டிவேஷன் எதிர்பார்த்துட்டே இருப்போம். அந்த மோட்டிவேஷனால் 2 நாள் நல்லா உழைப்போம், நம்ம இயல்புக்கு மீறி உழைப்போம். 3வது நாள் 2 நாளுக்கு சேர்த்து எடுக்க வேண்டிய ரெஸ்ட்டை 3வது நாள் மொத்தமாக எடுத்துருவோம். மோட்டிவேஷன் என்றைக்குமே சக்ஸஸை கொடுக்காது. அதிகப்படியான மோட்டிவேஷன் என்றைக்குமே ஆபத்து தான். மோட்டிவேஷனை தாண்டி சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்னா சுய ஒழுக்கம் மட்டும்தான். சுய ஒழுக்கம் மட்டும்தான் சக்ஸஸை வந்து கொடுக்கும். சுய ஒழுக்கத்துடைய முதல் படி தான் 5 மணிக்கு நீங்கள் எழுந்துக்க போகிறீங்க. ஜனவரிலேருந்து 30 நாள் எழுந்துக்க போகிறீங்க. அந்த சுய ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, சுய ஒழுக்கத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 5 மணிக்கு குளிச்சுட்டு உட்கார போகிறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 30 நாள் உட்கார போகிறீங்க. இப்போ உட்கார்ற இந்த பழக்கத்தை வச்சு தான் இந்த 2026 நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக போய் டிஎன்பிசி ஆஃபீஸ் முன்னாடி போய் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க. இங்கே நான் தீப்பறிக்க பேசினாலும் இல்லை எந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசினாலும் அது எல்லாமே அன்றைக்கி ஒரு நாள் தான் காப்பாற்றும். ஆனால் உன்னுடைய சுய ஒழுக்கம் மட்டும்தான் உன் வாழ்க்கையை வந்து மாற்ற போதும். அதனால் அந்த சுய ஒழுக்கத்துடைய முதல் படியாக இந்த மாயாஜாலம் கிளாஸை நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் 5 மணிக்கு நான் காலைல எழுந்து கொஸ்டின் டிஸ்கஷன்லாம் வந்து வைக்கும்போது ஒரு 3 பேர் 4 பேர் இப்படி தான் வந்து வருவாங்க. அப்படியே வந்தாலுமே வந்து 5 மணிக்கு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த மாயாஜாலம் கிளாஸில் 5 மணிக்கு எழுந்து அந்த டிசிப்ளினை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் என்னால் பிப்ரவரியில் மார்ச்லேருந்து 5 AM கிளப்பே வைக்க முடியும், இல்லை 4 AM கிளப் வைக்க முடியும், கொஸ்டின் டிஸ்கஷன் வைக்க முடியும். அதனால் இந்த வகுப்பு எல்லாரும் மேண்டட்ரியாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வகுப்புக்கு பணம் தான் ஒரு தடை அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது இங்கே ஒரு பொருட்டே வந்து இல்லை. ஓகேங்களா? நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இது வந்து என்னன்னா ஃபீஸ் கிடையாது, நன்கொடை. அதையும் நான் வந்து மறுபடியும் நான் வந்து வலியுறுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையவே மாற்றுற இந்த ஒரு 30 நாளைக்கு உங்ககிட்ட அர்ப்பணிப்பு மட்டும்தான் இருக்கணும். அர்ப்பணிப்பும் சுய ஒழுக்கமும் இருக்கணும். நோ டவுட். 100% முழு நம்பிக்கை. நம்பிக்கைனா நம்பிக்கை 100%. அதில் 99.99லாம் இல்லை, 100%. 0.0001 கூட டவுட் வரக்கூடாது. ஓகேவா? டவுட்டே இல்லாமல் 100% நீங்கள் இதில் வந்து வரணும். ஸோ விகாஸ்க்கு நான் சொல்கிறது எல்லாமே இதுதான். மோட்டிவேஷன் எதிர்பார்க்காதீங்க, டிசிப்ளினை வளர்த்துக்கோங்க. டிசிப்ளினை வளர்க்குறதுக்காக இந்த 2026 முதல் ஜனவரி மாதம் உங்களுக்காக ஏற்பாடு பண்ண, உங்களுக்காக இந்த பிரபஞ்சமே உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இருக்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த மாயாஜாலம். இதுதான் நான் கடைசியாக வந்து பேசிக்கிறது. பையா வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்தால் டேரெக்டாக எனக்கோ இல்லை சாருக்கோ மெசேஜ் பண்ணலாம். நம்பர் நான் வந்து கொடுத்துறேன். தேங்க்யூ. நம்பர் ஷேர் பண்ணுங்க. டிசிப்ளின் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒழுக்கம், நாம் ஏதோ ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறோமோ அப்படின்னு இருக்கோம். சாதாரணமாக நைட்டு 10 மணிக்கு முடிச்சுட்டு இருக்கிறதே அது ஒழுக்கமற்ற விஷயம்தான். காலைல 6 மணிக்கு மேலே எந்திரிக்கிறதே ஒழுக்கமற்ற விஷயம்தான். என்ன ஒழுக்கம் அப்படின்னா, வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும். வாழ்க்கை மகிழ்ச்சியா இருந்தால் ஒழுக்கமாக இருக்கிறதா அர்த்தம். வாழ்க்கை மகிழ்ச்சியா இல்லை, அப்போ ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறதா அர்த்தம். ரொம்ப சாதாரண மேட்டர் தான் அது. அதனால இந்த குட்டி விஷயத்தில் வர நைட்டெல்லாம் 10 மணி 12 மணி படிச்சாதான் என்னால் திருப்தியாக தூங்க முடியும், அப்போதான் எனக்கு மண்டையில் ஏறும் அப்படின்னா ஜெயிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால 8 மணி ஐஏஎஸ்ஸே படித்தா கூட 8 மணி இல்லை 7 மணிக்கு 8:30 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அழகாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி காலைல 4 மணிக்கு வந்து குளிச்சுட்டு 6:30 மணிக்கு படிக்க உட்காந்துச்சுங்களேன், லைஃப் வுட் பி வெரி பெட்டர். இல்லை நைட்டெல்லாம் படித்தாதான் எனக்கு படிப்பு வரும்ன்ற அந்த பேட்டர்னை நீங்கள் உடைக்கிற வரைக்கும் உங்களை வெற்றிருந்து தூரமாக இருக்கும். பேட்டர்னை மாற்றுங்க, படிக்கிற டைமை மாற்றுங்க, ஆட்டிடியூடை மாற்றுங்க, உங்களுடைய உணர்வுகளை மாற்றுங்க, நம்பிக்கையை மாற்றுங்க. ஸோ அதுதான் அந்த இப்போ ஏதோ ஒரு ரூட்டில் போயிட்டே இருக்கிறோம். அந்த ரூட்லேருந்து கொஞ்சம் யூட்டன் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். யூட்டன் போட்டால் தான் ஜெயிக்க முடியும்னா போட்டுருங்க, என்ன பிரச்சனை அது? ஒன்றும் இல்லை, போட்டால் ஜெயிச்சோம்னா போட்டுடலாம்ல. இப்போ போட்டு தான் ஆகணுங்க. அதனால் சீக்ரெட் படம் பாருங்கள். அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் இருக்குது, நான் போக போக உங்களுக்கு அந்த ரகசியங்களை சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாத்தையும் இப்போ சொல்ல முடியாதுலாம் இல்லை, இப்போ ஞாபகம் வராது. அது அப்போ கிளாஸ்ல ஞாபகம் வரும். பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் முடிச்சப்போ தான் சில விஷயம்லாம் தோணுமே. அதனால் அப்போ தான் அது உங்களுக்குள்ளே போய் சேரும். இப்போ சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். அதனால் நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை தெரிவிங்க. விரும்பினால் வாழ்க்கை, விரும்பினா கொஞ்சம் வாழ்க்கை தள்ளி போவோம். வேற ஒன்று பயமுறுத்தக்கூடிய விஷயம்லாம் இல்லை. இவ்வளோ நாள் அவங்க தெரியாமல் தான் இருந்துச்சு. 5 வருஷம் 6 வருஷமா நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க.
தெரியாம தான் இருக்கு. என்ன தெரியாம இருக்கு? முயற்சி பண்ணா ஜெயிக்கவே முடியாதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணிடுறீங்க? முயற்சி பண்ணிடுறீங்க. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஜெயிக்க முடியாது ஆக்சுவலா. அது ஒரு ரகசியம் இருக்குது. அப்ப முயற்சி பதிலா வேற ஏதோ ஒண்ணு இருக்குது. அப்ப அது மனதுக்குள்ள போனாதான், முயற்சிய நீங்க கைவிட்டீங்கன்னா தான், அது பதிலா வேற ஒரு வார்த்தைய அங்க வச்சாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சரியா? அதான் 5 வருஷம் முயற்சி பண்றேன், 8 வருஷம் முயற்சி பண்றேன்னா, முயற்சி வந்து யூஸ்லெஸ். வெற்றி பெற்றவன போய் பாருங்க. அவன் 10 வருஷம் முயற்சி பண்ணி வெற்றி பெற்றான்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அவன்கிட்ட போய் கேளுங்க. இவ்வளவு நாள் முயற்சி பண்ணி எப்படி வெற்றி பெற்றேன்னு கேட்டு பாருங்க. கடைசி புள்ளியில அவன் மைண்ட் ஒரு சேஞ்ச் கிடைச்சிருக்கும், மாற்றம் கிடைச்சிருக்கும். முயற்சியை கைவிட்டிருப்பான், ஜெயிச்சிருப்பான். அதனால அது ஒரு ஆழமான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா நம்ம தப்பு தப்பா ஃபாலோ பண்ணுறோம். அதெல்லாம் உடைக்கணும். உடைச்சிட்டு உண்மையான விஷயம் எதுவோ அங்க போய் நின்னு, அங்க இருந்து உலகத்தை பார்த்தா லைஃப் ரொம்ப ஈஸின்னு புரியும். ஸோ அதுதான். அதனால நீங்க டிராஃபிக்கா ஓடின்னு வரீங்க. நான் உங்களை கொஞ்சம் ஒண்ணும் இல்ல, ஒரு மாடி மேலே இருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நின்னு பாருங்கன்னு சொல்றேன். பாருங்க. பயங்கர ஈஸியா தெரியும் எல்லா விஷயமும். நீங்க கூட்டத்துல கூட்டம் பைக்ல போறீங்க, கார்ல போனீங்கன்னா டிராஃபிக் அதிகமா தெரியும். மேல இருந்து பாருங்க. அது ரொம்ப அழகா தெரியும். ஸோ நல்லது. வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். உங்களுக்கான உங்களுக்கு முதல்ல மனசுக்குள்ள யோசிங்க இந்த விஷயத்த. காலைல நம்ம ரொம்ப லேட்டா தூங்குறோம், காலைல லேட்டா எழுந்திரிக்கிறோம் அப்படின்ற விஷயம் இருந்தாலே நம்ம லைஃப்ல போராட்டம் இருக்குதான் செய்யும். ஆனா அதுக்கு நிறைய இயற்கை சார்ந்த, அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ளீட் சயின்ஸ். சார் கேட்கலாமா சார்? சொல்லுங்க ப்ளீஸ். உங்க பேரு? காயத்ரி சார். சொல்லுங்க காயத்ரி. சார் எங்க வீட்ல வந்து வீட்டுக்காரங்க அவங்க வேலைக்கு போயிட்டு வரதே லேட்டா தான் ஆகும். அதனால நாங்க லேட்டா தான் தூங்க முடியும். ஆனா எந்திக்கிறது கண்டிப்பா சீக்கிரம் எந்திரிச்சாகணும் சார். தூங்குறதுக்கே எப்படியும் 12 மணி ஆயிரும் சார். அவங்களோட வேலை அந்த மாதிரி தான் சார் இருக்கும். அதான் சொன்னேன் இப்போ. அந்த வேலை அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த உங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குல்ல? தேவை ஏற்பட்டா நிச்சயமா யூட்டன் போட்டு தான் ஆகணும். 10 மணி 11 மணிக்கு போகக்கூடிய மாதிரியான விஷயம் நம்ம உருவாக்கணும். சாதாரணமாவே என்ன என்ன வேலை செய்றாங்க சாரு? காய்கறி கடை வச்சிருக்காங்க சார். காலைல எத்தன மணிக்கு போறாங்க? காலையில சீக்கிரம் போயிருவாங்க. 6 மணிக்கே போயிருவாங்க. 6 மணிலேருந்து நைட்டு 10 வரலும் உங்க கடை இருக்கும்ல? ஆமா. அதான் சொல்றேன். இந்த மாதிரி லஞ்ச், டிஃபன்லாம்? லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. காலைல டிஃபன், டின்னரு? டிஃபன் காலையில வெளியில சாப்பிடுவாங்க. மத்தியானத்துக்கு வந்து வீட்ல இருந்து சாப்பிட்டு போயிருவாங்க. நைட் வீட்ல இருந்து சாப்பிடுவாங்க. எத்தன மணிக்கு? அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. 10 மணி ஆயிரும். ஆ அதான் சொல்றேன். இந்த இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் வந்து ரெகுலாரிட்டி கிடையாது. இது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஓடக்கூடிய பேட்டர்ன் இது. ஆனா நின்னாலே பணம் சம்பாதிக்க முடியுன்ற பேட்டர்னுக்குள்ள வரணும். வந்தாதான் தெரியும். 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணாலே இப்போ இந்த பேட்டர்ன்ல இருந்து நம்ம லைஃப்பை மாத்தினாலே இப்போ அந்த பணத்தை சம்பாதிக்க முடியும். இவ்வளோ 10 to 6 to 10 அப்படின்றது எவ்வளவு பெரிய டைம் தெரியுமா? இதெல்லாம் அடிமைகளோட டைம், முதலாளிகள் டைம் இல்லை. இதெல்லாம் அடிமைகளா இருந்தா இவ்வளவு வேலை செய்வான். முதலாளிகள் இவ்வளவு வேலை செய்ய மாட்டான். முதலாளிகள், பணக்காரங்க, முதலாளிங்க, சந்தோஷமா இருக்கிறவங்க அப்படிலாம் இவ்வளோலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. காலைல 5 மணிக்கு எழுந்துப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. அழகா தன்னுடைய வேலையை பொறுமையா 6, 6:30 மணிக்கு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே அழகா டிஃபன் ரிலாக்ஸ் சாப்பிடுவாங்க, லஞ்ச் ரிலாக்ஸா சாப்பிடுவாங்க. ஈவினிங் 6 மணி க்ளோஸ் பண்ணுவாங்க. 6 மணி மேல பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருப்பாங்க. 8, 9 மணிக்கு அழகா தான் தூங்கிடுவாங்க. இதுதான் வந்து பேட்டர்ன் ஆஃப் பியூட்டிஃபுல் லைஃப். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நான் உங்களுக்கு சொல்ல, நீங்க போய் உங்க ஹஸ்பண்ட் சொல்றதே கஷ்டம் இதெல்லாம். ஏன்னா அவர் அப்படியே இதான் இப்படிதான் இதெல்லாம் சொன்னா முன்னேற முடியாதுப்பா, எவனோ சொல்றான் வந்து கேட்டு சொல்லுங்கறியா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஆனால் ஒரு ஆழமான முடிவு எடுத்து இந்த விஷயத்தை நீங்க நைட்டு தூங்க, நைட்டு 10 மணிக்கு 9 மணிக்கு தூங்குற பழக்கத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னாலே அப்படி யோசிக்க முடியும் உங்களால அப்படின்னு சொன்னாலே நீங்க லைஃப் வந்து பெட்டரா மாத்திக்கிறதுக்கு தயாரிட்டுன்னு அர்த்தம். எல்லாம் இப்படியே போயிடலாம். இப்படியே நீங்க 50 வயசு வரலும் வாழ்ந்துடலாம். அப்புறம் கடைசியா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. என்ன தெரியுமா? நானும் காலைல 6 மணிக்கு இருந்து போறவங்களும் உழைக்கிறேங்க, பெரிய முன்னேற்றம், ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது கூட இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இஎம்ஐ கட்டுறது கஷ்டமா, லைஃப் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி இருப்பீங்க. வாழ்க்கையை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நம்மளே உருவாக்குறது தான். வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானது. அது ரொம்ப நின்னு கவனிக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாள் காலையில தோணுச்சு, ஒரு நாள் நைட்டு தோணுச்சு, நாளைக்கு வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் ரிசைன் பண்ணிட்டேன் வேலையை. அடுத்த மாசம் சோத்துக்கு என்ன படம்னு தெரியாது எனக்கு. எந்த வருமானம், ஒரே வருமானம் தான் எனக்கு காலையில ஒர்க் பண்றது தான். 16,500 சம்பளம். அடுத்த மாசம் என்ன படம் தெரியாது. நைட்டு முடிவு பண்றேன், காலைல ரிசைன் பண்றேன். அது சாதாரண விஷயம். பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது, அப்பா அம்மா இருக்கிறாங்க, நானா பாத்துக்கணும் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி அது அது நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சு போச்சு. ஆக்சுவலா எல்லாருக்கும் அப்படி அமைய கேட்டா எல்லாருக்கும் அமையும். எப்போ வாழ்க்கை மீது அசராத நம்பிக்கை இருக்கணும். இதை விட்டா என்ன ஆகுறது, இதை விட்டா என்ன சிறப்பா இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. நாம தான் இதை விடாம பிடிச்சிக்கிட்டு இதான் என் வாழ்க்கை நினைச்சிட்டு
அதனால இது உங்க ஹஸ்பண்ட் நான் நீங்க சொல்ல முடியாது, பட் நான் சொல்ல முடியும். So, அதனால இந்த இந்த கிளாஸ் நடக்கும்போது ரெக்கார்டிங்ஸ் வரும். சும்மா ஃப்ரீயா உங்க ஹஸ்பண்ட் சண்டேல ஏதோ டைம்ல ஒரு 1 ஹவர் ஃப்ரீயா இருக்கும்போது அந்த விஷயம் பேசும்போது ரெக்கார்டிங் போட்டு விடுங்க. அவருக்குள்ள வாழ்க்கையில மாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் நிச்சயமா மாறிடுவாரு. இன்னொரு விஷயம், நீங்க ஒய்ஃபா இருக்கிறதுனால வெறும் நீங்க தியானம் பண்ணும்போதே அவர் ரொம்ப ஈஸியான லைஃப்ல கொண்டு வந்துடலாம். ஒய்ஃபுக்கு தான் பவர் அதிகம் ஹஸ்பண்டை விட. அதனால ஒய்ஃபோட எனர்ஜி அவருக்கு சேவையாகும். நீங்க தியானம் பண்ற தியானம் அவருக்கு சப்ளை ஆகும். நிச்சயமா லைஃப் ஈஸியா மாறிடும். So, கொஞ்சம் முதல்ல மெனக்கட்டு வாங்க கிளாஸ்க்கு. 12 மணிக்கு தோணா 1, 2, 3, 4, 4:30 மணிக்கு எந்திரிச்சா தான் 5 மணிக்கு கிளாஸ் வர முடியும். 4:30 மணிக்கு டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் உங்க டைம் இருந்தா நீங்க ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் தூங்கி 1 மணி நேரம் தூங்க கூட செய்யலாம், தப்பு இல்லை ஆரம்பத்துல. அப்புறம் அது உங்களுக்கு தியானம் பண்ண போன எனர்ஜி அதிகமாயிடும். தூக்கம் பெருசா தேவைப்படாது, குறையும். கம்மியா இருந்தாலும் நீங்க ஈஸியா இருக்க முடியும் காலையில. நீங்க பாருங்க 4 நாள் பாருங்க, 5 நாள் நீங்களே சொல்லுவீங்க ஈவினிங்ல. சரி எப்படின்னு சொல்லி அலாரமே வைக்காம எந்திரிச்சிட்டேன் 4:30 மணிக்கு அப்படின்னு 5 நாள்ல சொல்லுவீங்க. 12 மணிக்கு தூங்க. அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகும். வாழ்க்கை மாற்றக்கூடிய விஷயம் நீங்க 3 நாள்ல பாப்பீங்க. ஓகே சார். ஓகே சார். எப்படி இருக்குது இதெல்லாம் சொல்றத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தோணுதா, இல்ல பண்ணிடலாம்னு தோணுதா? பண்ணிடலாம் தான் சார். வாழ்க்கையில பண்ணிடலாம் சார். அவ்வளவுதாம்மா. தேங்க்யூ. நன்றி காயத்ரி. தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சார். வாங்க ஸ்ரீதர். ஸ்ரீதர் சார் என் பேர். இப்போ எனக்கு ஒரு டவுட் சார். எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 வருஷமா நான் வந்து காடு கிட்ட போயிட்டு இருக்கேன் சார். சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், பூஜை பண்ணுறேன். நான் என்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றனோ அன்னைக்கு தான் எனக்கு ப்ராப்ளமே வருது. அந்த நான்வெஜ்ஜுக்கும் வெஜ்ஜுக்கும் ஏதாவது ஒரு சொல்லுங்கள் சார். இது ஏன் இப்படி வருது? நெகட்டிவ் நிறைய வருது. நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டீங்க. நான்வெஜ் சாப்பிட்டா நெகட்டிவ் வருதுன்னு. நான்வெஜ் ஸ்டாப் பண்ணா மஞ்சள் வருது. ஏன் அதை பத்தி ரொம்ப கிரிட்டிக்கலா யோசிச்சு என்கிட்ட கேட்டு பதில் சொல்ல நீங்களே இல்லை, கண்டுபிடிச்சு. அது வீட்டில் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. நான் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்க அவங்க மேரேஜா வீட்டில் மேரிடா அன்மேரிடா? இல்லை, அன்மேரிடு தான் சார். அப்போ ஈஸி. ஒய்ஃப் சமாளி தான் கஷ்டம். வீட்டில் இருக்க அப்பா அம்மா சமாளிச்சிடலாம். ஆனா நான்வெஜ் வெட்டுறது தான் அறிவு. நான்வெஜ் சாப்பிட்றது முட்டாள்தனம். அது இப்போ புரியாது, கொஞ்சமா புரியும். அதுக்காக தயவுசெய்து தப்பா நீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வருது. உடம்பு வந்து இப்போ சரியா ஏதோ வகையில உங்க உடம்பு சரியாயிடும், சரி பண்ணிட்டு வருது. அதனால சரி பண்ண நான்வெஜ் உடம்பு ஏத்துக்காது. உடம்பு கெட்டு போயிருந்த வரை நான்வெஜ் ஏற்றுக்கும். உடம்பு நல்லா ஹெல்த்தி ஆகிட்டே வரும்போது நான்வெஜ் உடம்பு ஏற்றுக்காது. அதனால மனசும் கஷ்டப்படும், குழப்பங்கள் நிறைய நடைபெற ஏற்படும். அதனால ஒன்றும் அது பெரிய இஷ்யூலாம் இல்லை. நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்குது, விட்டுருங்க, முடிஞ்சுது, அவ்வளோ. அதான் 6 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் நான்வெஜ் இல்லைன்னா என்னன்னு ஒரு இது இருந்துச்சு திங்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை பார்த்தாலே ஓடுறானா. உடம்பு ஏதோ வேற ஏதோ ஒரு பழக்கத்தை புதுசா உருவாக்கி இருப்பீங்க. அதனால அது உடம்பு தனக்குள்ள நல்லா செட் பண்ணிக்குது. வெஜ்ஜே போதும், தேவையில்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், விட்டுருங்க அவ்வளோதான். அதை பத்தி விளக்கம் கிளாஸ்ல கிடைக்கும், இன்னும் கூட கிடைக்கும். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. இது எல்லாருக்கும் பொருந்தாது. இந்த விஷயம் வந்து ஸ்ரீதருக்கான கேள்வி, ஸ்ரீதருக்கான பதில். எல்லாருமே அதை பத்தி யோசிக்க வேண்டாம். ஓகே, எல்லாரும் ஹாப்பியா இனி நான் பேசுனதுல இல்லை இந்த மீட்டிங்ல? எஸ் சார். ஓகே, குட். என்னை சந்திச்சிங்கல்ல, ரொம்ப ஹாப்பியா இருங்க. அதனால லைஃப் வுட் பி வெரி பெட்டர் பிகாஸ் ஆஃப் மாயாஜாலம். அதனால ஹாப்பியா நீட்டாக தூங்குங்க. ஏதோ ஒரு வீடியோ பிறக்க போகுதுன்ற நம்பிக்கை எடுத்தவங்க நிச்சயமா ரியலுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இல்லை இந்த மாயாஜாலத்தை வார்த்தை நீங்கள் கேள்விப்பட மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். நான் ஒரு பெரிய நம்பிக்கை மிகுந்த ஆள். அதனால என் கூட இருக்கிற எல்லாமே ஜெயிச்சிருவாங்க. அப்படி என்னுடைய அது என் மீதான நம்பிக்கையை விட என் மீது இருக்கிற நம்பிக்கை நிறைய பெற்றுருவாங்க. அந்த நம்பிக்கை அவங்கள ஜெயிக்க வச்சிடும். அதனால சும்மா வாங்க பார்த்துக்கலாம். இன்னும் 50-70 வருஷம் வாழ வேண்டிய அவசியம் இது. ஒரு 30 நாள் தானே. ஓகே, நம்பிக்கையோட கவனமா இருந்து பார்ப்போமே. இதுதான் பார்ப்போமே, இன்னும் எவ்வளோ கிடக்குது. இதுதான் பார்ப்போமே, என்ன பிரச்சனை இப்போ? ஆத்திரம் ஒரு 30 நாள். நானா வாழ்க்கையா, நானா என் தூக்கமா, நானா என்னுடைய இந்த இந்த தவறான பழக்க வழக்கங்களா? பாத்திரம் ஒரு கை 30 நாளுக்கு அப்புறம் எதுவுமே புரியலாம், மறுபடியும் பழகவே மாத்திங்க. அது உங்கள் தான். நான் ஒன்றும் உங்களை தடுக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு முன்னாடி கூகுள் மீட்ல சரவண வாங்க சார், பசங்கிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. வந்துட்டேன், பேசிட்டேன். இல்லை ஒருத்தர் வந்தாலும் மொத்த பேர் வந்தாலும் என்னுடைய கமிட்மெண்ட் கிடையாது. என்னுடைய கமிட்மெண்ட் கிடையாது. நீங்களாம் உங்களுக்கு லைஃப் நீங்க தான் கமிட் பண்ணி, என் லைஃபுக்கு நான் கமிட்மெண்ட். கிளாஸ் உள்ள வந்துட்டீங்க, கூகுள் மீட்ல ஜாயின் பண்ணீங்க, 5 மணிக்கு கிளாஸ் வந்துட்டீங்கன்னா என் வார்த்தையில நான் பேசிட்டே இருப்பேன், தியானம் கொடுத்துட்டே இருப்பேன், நீங்க செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான்.
உள்ள 3 பேர் இருந்தாலும் பேசுவேன், 3000 பேர் இருந்தாலும் பேசுவேன். அதனால உங்க லைஃப் உங்க கமிட்மெண்ட், என் லைஃப் என் கமிட்மெண்ட். நீ யாருமே இல்லைனா நான் தியானம் பண்ணுவேன் காலையில. யாராவது இருந்தாக்கா கூகுள் மீட்ல பண்ணுவேன். யாருமே இல்லைனா கூகுள் மீட் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுவேன். ஸோ அப்போ கிடைக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். உங்க லைஃபுக்கு எதெல்லாம் சூட்டபிள் ஆகுதோ அதை எடுத்து நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. லைஃப் ஈஸியா மாறுத நீங்களே தான் பார்க்க போறீங்க. நான் ஒன்றும் மாயாஜாலாம் இல்லை. நமக்கு புரியாத விஷயமா இருந்தாலும் அது பேர் மாயாஜாலம் வச்சிருக்காங்க. அது புரிஞ்சு போகும்போது இது இவ்வளவு பெரிய மாயாஜாலாம் இல்லை, ஈஸின்னு புரிஞ்சிடும். அதனால சும்மா வந்து பாருங்க, பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். ஈஸியா அப்ரோச் பண்ணுங்க. முடியும்னு நம்பி வாங்க, பார்த்துக்கலாம். ஓகே சார், நீங்க தனியாக என் நம்பர் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. கொஸ்டின் தானே கேளுங்க. கொஸ்டினை விட ஃபீட்பேக் மட்டும் போதும். ஏன்னா கொஸ்டின்ஸ்க்கு எல்லா கேள்விக்கும் பதில் 30 நாளைக்கு கிடைச்சிடும். அதாவது இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. அது ஃபீஸாக இருந்தாலும் டைமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான நம்பிக்கையோடு உள்ள வாங்க. அவ்வளோதான். நன்றி சார். நிச்சயமா சார். நன்றி சார். நன்றி. மாணவர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய நேரத்தை வந்து ஒதுக்கி எங்களுக்காக பேசுனதுக்காக தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ நன்றி சார். இது ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக எல்லாருக்குமே இருக்கும். 2025 இறுதியில் இருக்கோன்றதை விட 2026 ஆரம்பத்தை நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து வரவேற்க ரெடியாக இருக்கோம். அதோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம் 5 மணிக்கு எழுந்து நம்மளுடைய டேவை ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ 5 மணிக்கு எழுந்து நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டே ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு ஐயா சொல்லுவார். ஸோ அந்த ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் வாங்க. நான் சொல்லுவேன், அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஒரு டைலாக் லைஃபே வந்து மாற்றும். 1/2 மணி நேரம், அந்த 1/2 மணி நேரம் நம்ம வந்து எழுந்து அதை வசப்படுத்திட்டோம் அப்படின்னா அடுத்த 23 மணி நேரம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. அந்த அந்த 1 மணி நேரம் நம்ம தூக்கத்துக்கு ஆசைப்பட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 23 மணி நேரம் அது இஷ்டத்துக்கு நம்ம போகும். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. காலைல எழுந்து பிளான் பண்ணுறதும் பிளான் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கி காலைல எழுந்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ 2வது பேட்டர்னுக்குள்ளே வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எனி டவுட் நான் வந்து சாரோடைய நம்பர் நான் குரூப்பில் எல்லா குரூப்லேயும் நான் இப்போ போடுறேன். நீங்கள் டைரெக்டாகவே கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், என்ன வேணாலும் வந்து என்ன எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பர்சனலாகவே சார்கிட்ட வந்து பேசிக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நான் எல்லார் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி சார். எல்லாருக்குமே நன்றிப்பா. எவ்வளோ வேலைக்கு மத்தியில் இங்கே வந்து உட்காந்து நம்ம விஷயத்துக்காக முடிவெடுக்க முயற்சி உட்காந்துட்டு இருப்பீங்க. நல்ல முடிவெடுங்க. நியூ இயர் ஜனவரி 1 உங்களுடைய முடிவுகள் தெரிவிச்சா கூட போதும். ஏன்னா ஆக்சுவலாக நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிக்க வேண்டியிருந்துச்சு. சரி, நேற்று சரவணன் சொல்லியிருந்தேன், நம்ம பிள்ளைகளை பற்றிலாம் யோசிச்சார் கொஞ்சம். நானும் அதை பற்றி யோசிச்சனால சரி, தேர்டுக்கு அதை மாற்றிட்டாக்கா பிள்ளைகளோட கொஞ்சம் மைண்ட் ஸ்விங் பண்ண முடியும்னு நினச்சேன். அதுதான் இப்போ அதுக்கான விஷயம் நடந்திருக்கு. அதனால ஜனவரி 3 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜனவரி 2 ஈவினிங் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கும். ஜனவரி 1 உங்களுடைய நல்ல முடிவுகள் எடுங்க, பார்த்துக்கலாம். நாம தானே. மகிழ்ச்சி. தமிழ் மகிழ்ச்சி எல்லாருக்கும். காயத்ரி, ஸ்ரீதர், அக்ஷயா, விகாஷ், பேசிய அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். ஏற்பாடு செய்தவர்களுக்கும் மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். வச்சு